சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனையானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை உச்சநீதிமன்றம் தற்போது நிறுத்தி வைத்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் வழங்க எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். அமைச்சராக இருந்தபோது வருமானத்தை விட அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருந்தது. அந்த தண்டனையை எதிர்த்து 3 ஆண்டு சிறை தண்டனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி தரப்பிலும் அவரது மனைவி தரப்பிலும் வழக்கு என்பது தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என தீர்மானித்ததை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு ஜாமீன் வழங்கியும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலமாக அவர் எம்எல்ஏவாக தொடர்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் சட்டப்பேரவைக்கு இடைத்தேர்தல் நடக்கும் என்ற ஒரு அறிவிப்பு, காலியாக உள்ளது என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எனவே அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குமா என்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. திருக்கோவிலூர் சட்டப்பேரவைக்கு இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பதை நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை நீதிமன்றம் அணுகப் போகிறதா அல்லது இது குறித்த ஒரு தெளிவான விவரங்களை இன்னும் அறிவிக்கவில்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொன்முடியின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல அவர் போட்டியிட்டு திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் எதிர்மறையான தொடர்பு இருக்கிறது. நீதிமன்றம் அதை எப்படி பார்க்க போகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே அதற்கு பிறகுதான் இதில் எதிர்மறையான அரசியல் நிலைப்பாடு எடுக்க முடியும் தமிழக கட்சிகள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது.